அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது 17வது பாடல். கடந்த பாடலில் அவர் அதிசயமே என்று முடித்தார். இப்பொழுது அந்த அதிசயமே என்று தொடங்குகிறார். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தம் எல்லாம் துதிசெய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. மீண்டும் பாடல். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தம் எல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தர வல்லி துணை இரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அதிசயமான வடிவுடையவள் என்று இந்த பாடலில் பாடுகிறாள். உண்மையில் இது அதிசயமே. ஏனென்றால் ஒரு ரூபம் அது மங்களகரமாக உள்ளது, மென்மையாக உள்ளது, அன்பாக உள்ளது, அருள் வடிவாக உள்ளது. அந்த ரூபம் கையில் வில்லும் அம்பும் ஏங்கி உள்ளது, அதாவது போர் புரிய தயாராக உள்ளது. ஆனால் அது தாங்கி உள்ள அந்த வில் கரும்பு வில், கரும்பாலானது, மென்மையானது. சரி, அம்புகளாவது கூர்மையாக இருக்கின்றன என்றால் அவையும் மலரம்புகள். எப்படி பாருங்க, ஒரு மென்மையான அன்பு வடிவான அருள் வடிவான ஒரு உருவம் கையில் போர்க்கருவியை தாங்கியுள்ளது. அந்த போர்க்கருவியும் அது போர்க்கருவிதான். ஆனால் எப்படிப்பட்ட போர்க்கருவி? கரும்பும் அம்பு மலர் அம்புகளும். அதை வைத்து இருக்கிறாள். அரவிந்தம் எல்லாம் துதி செய்ய. இங்கே அரவிந்தம் என்கிறது தாமரை. செந்தாமரையில் இருப்பவள் மகாலட்சுமி, வெண்தாமரையில் இருப்பவள் சரஸ்வதி. அரவிந்தம் என்றால் அதில் இருப்பவர்களும் என்று சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். இந்த அரவிந்தம் எல்லாம் இருவகையான தாமரைகள் உள்ளன. அந்த இருவகை தாமரைக்கும் உரியவர்கள் இருவர். அந்த இருவர்களும் துணை செய்ய சுந்தரவல்லி, அழகு பொருந்தியவள், மிகவும் அழகானவள், வள்ளி கொடி கொடி போன்ற அழகுடையவள். துணை இரதி, அந்த ரதியின் துணைவனான மன்மதன் தனக்கு ஜெயம் உண்டாக வேண்டும் என்று தேவர்களின் தூண்டுதலால் சிவபெருமான் மீது அம்பேறுகிறான். தாக்ஷாயினியாக இருக்கும்போது அவள் நெருப்பில் சென்று விடுகிறாள், அந்த உடலை துறந்து விடுகிறாள், தக்ஷனின் மகளாக வந்த தாக்ஷாயினி. அப்போது சிவபெருமான் தான் யோகத்தில் செல்கிறார். அவ்வாறு யோகத்தில் செல்லும்போது அதை தடுக்க வேண்டும் என்றால் சிவனும் அம்பாளும் இணைந்தால் மட்டுமே உலக மக்களால் இணைய முடியும். ஜெகத பித்ரவு இந்த உலகத்திற்கு தந்தையும் தாயுமானவர்கள் சிவனும் பார்வதியும். அவர்கள் பிரிந்திருந்தால் உலக மக்கள் அனைவரும் பிரிந்திருப்பர் என்று கருதி தேவர்கள் மன்மதனை சிவபெருமான் மீது அம்பெறிய சொல்கின்றனர். அப்பொழுது சிவபெருமான் தனக்கு வெற்றி கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் என்று நினைத்த மன்மதன் அன்பு போடுகிறான். ஆனால் என்னானது? அது அபஜயமானது. அதாவது நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து விட்டார் சிவபெருமான். அபஜயமாக முன் பார்த்தவர்த்தன். அப்படி பார்த்த சிவபெருமான் தம் மதிசயமாக அவருடைய மதியை வெற்றி கொண்டாள். ஒரு அம்பு கணை போட்டு அந்த மன்மதனை எரித்தார். ஆனால் அவனுடைய கரும்பையும் வில்லையும் இவள் பெற்றுக்கொண்டாள், அபிராமி பெற்றுக்கொண்டாள். அப்பொழுது இவர் அமைதியாக இருக்கிறார். அப்படி இருந்து வாமபாகத்தை வவ்வியதே. அம்பு மட்டுமா போட்டு 50%, 50% வாமபாகம் முழுமையும் தானே அடைந்தாள். வவ்வியதே, பெற்றுக்கொண்டாள், இணைத்து கொண்டாள், எடுத்தாள், அடைந்தாள் என்று பொருள். தன்னுடைய எதிரியான பகைவனான மன்மதனின் கரும்பையும் வில்லையும் தன்னுடைய மனைவியே கை கொண்டு, அது மட்டுமா தன்னிடத்திலும் இடத்தையும் கொண்டாள். மீண்டும் பாடல். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தம் எல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி துணை இரதி பதிசயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. ஆண்டவன் அருள்.